ஒரு நிமிஷம் நின்னு பாரு. என்னாச்சு? முகம் எல்லாம் சோர்ந்து போச்சு. சவுதிக்கே வந்து இவ்ளோ தூரம் வேல பார்த்துட்டு இருக்கே. ஆனா, மனசு மட்டும் இன்னும் எங்கேயோ பழைய காயத்துல தானே இருக்குது. ஏமாத்தினவன் நினைவு, நம்பிக்கை உடைஞ்சது, கடந்த கால அவமானம், இவை தான் தினமும் உன் தலையில சுத்திக்கிட்டே இருக்குதா? நான் ஒரு சின்ன கதைய சொல்றேன் கேளு. இருட்டுல கொளுத்துன மெழுகுவர்த்தி, நான் இவ்ளோ வெளிச்சம் குடுக்குறேன். ஆனா, என்னோட நிழல நான் போக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருந்துச்சாம். அதோட வெளிச்சத்துல குழந்தைகள் சிரிச்சாங்க. யாரோ புத்தகம் படிச்சாங்க. யாரோ துவா பண்ணாங்க. யாரோ வேலை முடிச்சாங்க. ஆனா அந்த மெழுகுவர்த்திக்கு அது தெரியல. தன் நிழலையே பார்த்துக்கிட்டு உருகி முடிஞ்சிருச்சு. நண்பா, நீயும் அப்படிதான். நீ இங்கே தினமும் வெயில்ல நின்னு வேலை பார்க்கற. காலையில லேட் ஆயினாலும் கம்பெனி போற. சம்பளம் வந்தா வீட்டுக்கு அனுப்புற. உன் கஷ்டத்தால தான் உன் வீட்டு மக்கள் நிம்மதியா சாப்பிடுறாங்க. உன் தங்கச்சி படிக்கிறா. உன் அப்பா அம்மா மருந்து வாங்குறாங்க. உன் குழந்தை சிரிக்குது. ஆனா நீ என்ன பார்க்கற? கடந்த கால நிழல் தான். உன்னை ஏமாத்தினவங்க, உன்னை விட்டு போனவங்க, உன்னை மதிக்காதவங்க, அவர்களை நினைச்சு உன் இன்றைய நாளையே வீணாக்குற. நினைச்சுக்கோ, உனக்காக காத்திருக்கிற குடும்பம் இருக்கு. உன்கிட்ட நம்பிக்கை வச்சிருக்கிற அம்மா இருக்காங்க. உனக்கு துவா பண்ணுற மனைவி இருக்காங்க. உன் வீடியோ பார்த்து பெருமைப்படுற பிள்ளை இருக்கலாம். அதுக்கும் மேல இறைவன் உன் கஷ்டத்தை எல்லாம் பார்க்காம இருக்க மாட்டான். சவுதில வேலை பார்க்கிற ஒவ்வொரு உழைப்பாளியும் சும்மா இல்ல. அவன் குடும்பத்துக்கு ஹீரோ. அதனால நிழல பார்த்து நின்னு அழாத. நீ கொடுக்கிற வெளிச்சத்தை பார்த்து முன்னாடி நட. எதிர்காலம் உன்னோடது தான். கஷ்டம் தற்காலிகம், உன் முயற்சி நிரந்தரம். சரி, இப்போ முகத்தோட தலை நிமிரு. நம்பிக்கையோட போய் வேலைய பாரு. நான் சொல்றது சரிதானே?